இந்த வீக்கெண்ட் பிக்கஸ்ட் பார்ட்டி ஆஃப் த சம்மர், அதாவது சம்மர் ஸ்லாம் நடக்க போகுது. இது 2 நாள் நடக்கக்கூடிய ஈவெண்ட். மொத்தமா 12 மேட்சஸ் இதுல ஸ்கெட்யூல் ஆயிருக்கு. சோ இதுல யாரு ஜெயிப்பா யாரு தோப்பான்னு இப்ப நம்ம ஜோசியம் பார்க்க போறோம். இது சம்மர் ஸ்லாம் பிரெடிக்ஷன் வீடியோ. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஓபன் வித் அ பேங்கர். ஓபாஃபெமி vs பிராக் லெஸ்னர் இன் a hell in a cell. இந்த மேட்ச் இவங்களோட ரைவல்ரியோட கடைசி மேட்ச். மேபி பிராக் லெஸ்னரோட கடைசி மேட்சா கூட இருக்கலாம். ஏன்னா கடந்த 6 மாசமா சம்மர் ஸ்லாம் தான் அவரோட எக்ஸாக்ட் லாஸ்ட் மேட்சா இருக்க போகுதுன்னு ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் திடீர்னு மனுஷ ரெசல்மேனியால போற மாதிரி ஒரு பாவலா காட்டினதுனால எல்லாருமே அங்க முடிஞ்சிட்டோம்னு நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் ரிட்டர்ன் வந்து இப்ப சம்மர் ஸ்லாம் வரைக்கும் மேட்சஸை கொண்டு வந்திருக்காங்க. அதனால இஃப் இதுதான் பிராக் லெஸ்னரோட உண்மையான கடைசி மேட்சா இருந்தால் எல்லாரும் உங்களோட மனதை கொஞ்சம் திடப்படுத்திக்கங்க. ஏன்னா ரெசல்மேனியாலேயே நம்ம எல்லாம் கண்ணீர் விட்டோம். சம்மர் ஸ்லாம்ல இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கதற விடுவாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மேட்ச்ல இருக்கிற 2 பேருமே ரத்தம் வர்ற மாதிரி சண்டை போற பர்சன்ஸ் கிடையாது. அடுத்த ஆளுக்கு ரத்தம் வர்ற மாதிரி வேணா அடிப்பாங்களோ தவிர இவங்களுக்கு பெருசா ப்ளீட் ஆனதில்லை. சோ மேபி இந்த மேட்ச் ஒரு பாலிஷ்டான ஹெல்லினஸ் எல்லா மேட்சா கூட முடியலாம். அதையும் மீறி ப்ளீடிங் எல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்க போகுது. மேட்சா நம்ம எந்த ஒரு கம்ப்ளைண்ட்மே பண்ண தேவையில்லை. சுமார் 2 பேரும் பொழந்த கட்ட போறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த 2 மேட்சஸ்மே பயங்கரமான ஒரு அணுகுண்டு. இதுல ஹெல்லினஸ்னு இன்னொரு ஸ்டிப்புலேஷன் வேற ஆட் பண்ணிருக்காங்க. மேபி ஒரு அணுகுண்டுக்கு பதிலா ஒரு பாக்கெட் அணுகுண்டா கூட இது மாறலாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ட்ரிபிள் எச் ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்திருந்தாரு. அதுவும் கொஞ்சம் நியூஸா வெளியே வந்திருக்கு. பிராக் லெஸ்னர் பர்சனலாவே இப்போ ஓபாஃபெமியை சூஸ் பண்ணி அவரை ட்ரெயின் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லஞ்ச் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓபாஃபெமியை கூட்டிட்டு போய் தன்னோட ரூம்ல ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்ந்து சில டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பையன் தான் சொல்றதை பயங்கரமா லிசன் பண்ணி அதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். இவனுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு அவரே ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஓபாஃபெமி அவர் ஹேண்ட் பிக் பண்ண மாதிரி சுச்சுவேஷன் இப்போ வந்து நிக்குது. ஒரு மனுஷன் அதுதான் அவரோட கரியர்ல லாஸ்ட் மேட்ச்னு சொல்றாங்க. அவரு தனக்கு இவன் தான் ஆப்போனன்ட் அவர் ஹேண்ட் பிக்கும் பண்ணி வச்சிருக்கான். அது போக அந்த பையன் கூட ரொம்ப இலகுவாம அவர் பழகுறாருன்னா இது ரொம்ப அதிசயமான விஷயம். ஏன்னா பிராக் லெஸ்னர் யார் கூட அவ்வளவு ஈஸியால பழக மாட்டாரு. அவர் ரொம்பவே ஒரு ரிசர்வ்டான ஆள். சோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா பிராக் லெஸ்னர் தான் உண்மையிலேயே வெளியே போறோம்னா தான் கிட்ட இருக்கிற அந்த சேர், அதாவது அந்த கிரீட நாட்களி இருக்கு பாத்தீங்களா, தி அயன் த்ரோன், அந்த த்ரோன்ல நான் போனதுக்கு அப்புறம் என்ன நீதான்பா ரீப்ளேஸ் பண்ணனும் அவரே தனக்கான சக்சஸரை ஒரு ட்ரெயின் பண்றாரோன்னு நினைக்கிறேன். சோ என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த மேட்ச்ல வின் பண்ண போறது ஓபாஃபெமி. பை த பை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் வீடியோ பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இது தமிழ் கம்யூனிட்டிக்காகவே இயங்கும் ஒரு ப்ரோ ரெஸ்லிங் சேனல். நம்ம 10K கிராஸ் பண்ணி இப்ப 20K நோக்கி போயிட்டு இருக்கோம். சோ உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் லைக் மீன்ஸ் a lot to me. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்து 6 man tag team match Bloodline vs Royce Keys, Solo Sikoa and LA Knight. இந்த மேட்ச்ல என்னோட பர்சனல் ஃபேவரட் நம்ம சோலோ சிக்கோவா தான். கடந்த 2 வாரம் ஜஸ்ட் 2 வீக்ஸ் அந்த மனுஷனை பேபி ஃபேஸா ப்ராப்பரா எலிவேட் பண்ணாங்க. அப்படியே அவரோட அந்த கரிஷ்மா டாப்ல போய் நிக்குது. ராக் பேபி ஃபேஸா இருக்கும்போது எப்படி அடுத்தவன கலாச்சு தள்ளியே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமுக்கு வந்தாரோ அதே பேட்டர்ன் இந்த பையன் அவ்வளவு அழகா எக்ஸிக்யூட் பண்றான். ஒரு 2 வருஷம் ஹீலுங்கிற ஒரு பேட் ஃபேஸ்ல இருந்து மனுஷன் பேபி ஃபேஸா மாறும்போது கிரௌட் எல்லாருமே அவர் அவ்வளவு லவ் பண்றாங்க. ஏன்னா அவர் நேச்சுரலாவே ஒரு பேபி ஃபேஸா சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாரு. நீங்க அவரோட ப்ரோமோ செக்மெண்ட் கடந்த 2 வாரமும் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்களேன். அவ்வளவு ஃபன்னா இருக்கும். கேரண்டியா உங்களால இந்த மனுஷனை ஹேட்டே பண்ண முடியாது. அவன் பண்ற அந்த கிமிக்குக்கும் அவன் பண்ற அந்த பர்ஃபார்மன்ஸுக்கும் நம்மளே அறியாம அவன் மேல ஒரு சின்ன ஒரு லவ் வரும்னு வைங்களேன். அப்படியே சிரிச்சு பப்புளு குட்டி மாதிரி இருக்கிறாங்க. எப்படிங்க இவன் மேல நம்மளுக்கு ஹேட்டட் வரும்? அது போக நம்ம எல்லை நைட் பாவம் அவரோட நிலைமையும் கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ராய்ஸ் கீஸ் புதுசா உள்ள வந்த பிளேயர், அவரை கொஞ்சம் மொமெண்டம் கொடுத்து அப்படியே ஸ்டேபிளா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பிளட் லைன்ல இருக்கிற ஜே யூசோ, ஜிம் யூசோ அண்ட் ஜேக்கப் ஃபாட்டோ ஒரு டீமா இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்சா இருக்க போகுது. அது போக ஜேக்கப் ஃபாட்டோ ஒரு டீமா அவங்க கூட ஒர்க்கே பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் ஒரு தனி பிளேயரா தான் ஆடுறாரோ தவிர 3 பேர்த்துல ஒருத்தர இன்னைக்கு வரைக்கும் அவர் பிஹேவ் பண்ணது கிடையாது. சோ பிளட் லைன்குள்ள ஆக்சுவலா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க 3 பேர் கடந்த 2 வாரமா ஒரு நல்ல டீமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஓபனா சொல்லணும்னா இந்த 6 பேருமே மிட் கார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைம் பிளேயர்ஸ். அதனால சம்மர் ஸ்லாம் மாதிரி ஒரு ஷோல இவங்களை விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மேட்ச் மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ இந்த மேட்ச்ல இருந்து சிக்னிபிகண்டா ஒரு ஸ்டோரி லைனோ இதனால ஒரு பெரிய ப்ரோக்ரஷனோ எதுவும் நடக்க போறது இல்ல. சம்மர் ஸ்லாமுக்கு ஒரு மேட்ச் வேணும், அதுவும் எல்லா மிட் கார்டையும் ஒரே மேட்ச்ல போடணும். அதுக்காக உருவாக்கப்பட்ட மேட்ச் தான் இது. சோ என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த மேட்சோட வின்னர் ராய்ஸ் கீஸ், LA Knight and Solo Sikoa. அடுத்து லிவ் மார்கன் vs Io Sky for Women World Heavyweight Championship. இருக்கிறதுலயே ஒரு குப்பை ஸ்டோரி லைன்னா இதுதான். நம்ம லிவ் மார்கன் அவங்களோட பெல்ட்டை ரெசல்மேனியால ஜெயிச்சாங்க. அது ஏப்ரல் மாசம் நடந்துச்சு. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வந்துருச்சு. நடுவில் இந்த 4 மாசத்துல ஒரு டைம் கூட இவங்க டைட்டில் டிஃபெண்டே பண்ணல. இது என்ன பிரமாதம்? இந்த 4 மாசத்துல அவங்களுக்கு யாருமே ரைவல்ரின்னு கூட வரல. ஜட்ஜ்மெண்ட் டேங்கிற ஒரு டீம் பின்னாடி தான் ஸ்டோரி லைன் ஓடிட்டு இருந்துச்சு. இவங்க சைட் கேரக்டரா தான் சுத்திட்டு இருந்தாங்க. ஏதோ ரியா ரிப்ளி மாதிரி இவங்களுக்கு இன்ஜுரி இருக்குன்னா சரி ஒத்துக்கலாம். இவங்களுக்கு எந்த ஒரு இன்ஜுரியுமே கிடையாது. எல்லா பார்ட்டி எல்லா ஈவெண்ட்டுக்கு போய் ஜாலியா தான் இருந்துட்டு இருக்காங்க. சோ WWE வாண்டடாவே இவங்களை இக்னோர் பண்ணி ரொம்ப ஒரு புவரான டைட்டில் ரெயின் கொடுத்திருக்காங்க. ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்கு
எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா லிவ் மார்கன் ஒரு நல்ல கிரெடிபிள் பிளேயர் தான். அவங்க கைக்கு டைட்டில் போகும்போது நல்ல வேலை ஸ்டெஃபனி வேக்கர் கிட்ட இருந்து இவங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா அவங்களும் பெருசா ஒன்னும் டைட்டில் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணல. இவங்களாச்சும் அதை கொஞ்சம் எலிவேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணு இவ்வளவு கீழே போச்சுன்னா இவங்க அதி பாதாளத்துக்கு போயிட்டாங்க. சோ அடுத்தடுத்து ரெண்டு பிளேயர்ஸ்க்கு இதே மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா நம்ம பிளேயர்ஸை தப்பு சொல்லக்கூடாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற கிரியேட்டிவிட்டி தான் நம்ம தப்பு சொல்லணும். அப்ப விமன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்போ ஒரு பொருட்டா அவங்க மதிக்கல. பாவம் இவங்க ரெண்டு பேரும் அதுக்கான விக்டிமா மாறிட்டாங்க. ஈயோ ஸ்கை நம்ம சொல்லவே தேவையில்லை, நம்ம மொட்டை மாமாவோட ஃபேவரட் பிளேயர். அவங்க இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் கையில எடுத்து ரொம்ப காலம் ஆச்சு. அப்புறம் இவங்க ரெண்டு பேர் தான் குயின் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்ல ஃபைனல்ஸ்ல மேட்சும் போட்டாங்க. சோ கிட்டத்தட்ட அதே மேட்ச் இப்ப ரிப்பீட் தான் ஆக போகுது. போன மேட்சஸ்ல இருந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி இந்த எபிசோட்ல ரொம்பவே ஒரு நல்ல மேட்ச் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கிறேன். சோ என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த மேட்சோட வின்னர் நியூ விமன் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் ஈயோ ஸ்கை. அடுத்து 6 விமன் டாக் டீம் மேட்ச் ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வர்சஸ் ப்ரீ பெல்லா, நிக்கி பெல்லா அண்ட் பேஜ். எனக்கு இந்த மேட்ச் மேல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அதாவது இந்த ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் டீம் தான் இப்ப டாக் டீம் சாம்பியன்ஷிப் கையில வச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்கு இது ஒரு சாதாரண டாக் டீம் மேட்சா வச்சிருக்காங்க? பேசாம அந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் இன்வால்வ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்பைசன் அப் பண்ண மாதிரி இருந்திருக்கும். என்ன டாக் டீம் சாம்பியன்ஸ் 2 பேர் தான் இருக்க முடியும், டீம்ல 3 பேர் இருக்காங்க, எப்படி பெல்ட் வைக்கலாம் நீங்க கேட்கலாம். ஆனா இதுக்கும் ஒரு லூப் ஹோல் நம்ம WWE வச்சிருக்கு. நியூ டே பாத்துக்கங்க, இல்ல டீம் விஷன் கூட பாத்துக்கங்களேன். யாராச்சும் ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆகி போயிருச்சுன்னா மீதி 2 பேர் அந்த சாம்பியன்ஷிப்பை ஷேர் பண்ணிக்கிறாங்க. சோ அதே மாதிரி ஒரு ஸ்டிப்புலேஷன் போட்டு இதை கூட டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சா மாத்தலாம். மேபி இந்த ஸ்மாக்டவுன் எபிசோட்ல ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்து அந்த மாதிரி டைட்டில் கூட ஸ்டிப்புலேஷன்ல வரலாம், இல்ல வராமலும் போகலாம். மத்தபடி ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேட்ச் இவங்கள்ட்ட இருந்து கிடைக்கலாம் நான் பெருசா எதிர்பார்க்கல. ஒரு ஓகேஷ் மேட்ச் மேபி அவங்க டெலிவர் பண்ணலாம். அது போக நிக்கி பெல்லா இப்பதான் ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. சோ மொமெண்டம் கண்டிப்பா அவங்க பக்கம் தான் இருக்க போகுது. இந்த மேட்ச்ல எப்படி அவங்க வின் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க டாக் டீம் சாம்பியன்ஷிப் நோக்கி வரலாம். சோ என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த மேட்சோட வின்னர் நிக்கி பெல்லா, ப்ரீ பெல்லா அண்ட் பேஜ். அடுத்தது கந்தர் வர்சஸ் நிக் ஆல்டிஸ். நம்ம கந்தரோட நிலைமை நினைச்சாதான் கொஞ்சம் பாவமா இருக்கு. ஏன்னா மனுஷனை மிகப்பெரிய ஹீலா டெவலப் பண்ணிட்டு வந்தாங்க. லெஜெண்ட்ஸ் எல்லாம் ரிட்டையர் பண்ணி கரியர் கில்லர்னே ஒரு பர்சோனாவை கிரியேட் பண்ணாங்க. அப்புறம் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, சாம்பியன்ஷிப் மேட்ச்க்குள்ள வந்தாரு, சொதப்புனாரு, ஆள் அப்படியே மொக்கையா மாறினாரு. இப்ப ஆப்போனன்ட்டே இல்லாம சோலோ ஆயிட்டேன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறக்காக மேக்டொனால்ட் ஜெனரல் மேனேஜர் நிக் ஆல்டிஸ் கூட மேட்ச் கொடுத்திருக்காங்க. சோ மனுஷன் ப்ரோமோட் ஆகி மேல போயிருக்கானா இல்ல டீ ப்ரோமோட் ஆகி கீழே படுத்துட்டானான்னு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. மேபி இந்த மேட்சுக்கு அப்புறம் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் பண்ணி வருவாரோ நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இப்படிதான் இதுக்கு முன்னாடி பேட் மேக்கஃபின்னு ஒரு கமெண்டேட்டர் சுத்திட்டு இருந்தான். அவங்க கூட ஒரு மேட்ச் கொடுத்தாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மனுஷன் மறுபடியும் கொஞ்சம் கரியர் கிளியர்னு மேல வந்தான். மேபி அந்த மாதிரி இந்த மனுஷனுக்கு இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு எலிவேஷன் கிடைக்கும் நான் நம்புறேன். ஏன்னா அன்டவுட்டட்லி ஹீலா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இரிட்டேட்டிங் ஃபேஸ் அந்த மனுஷனுக்கு இருக்கு. அவர் ஒரு பிரைம் ஹீலா தான் சுத்திட்டு இருக்காரு. சோ முடிஞ்ச அளவுக்கு அவர் மெயின் பிக்சர் நம்ம ரிவால்வ் பண்றதுதான் இப்ப WWE ரொம்பவே நல்லது. ஏன்னா பெருசா ஹீல்னு யாருமே இல்ல. சோ இன்னைக்கு சிச்சுவேஷன்ல he is a necessary evil for the company and storyline. மத்தபடி இந்த மேட்ச்ல எந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸ் நமக்கு இருக்க போறது இல்ல. என்ன நம்ம நிக் ஆல்டிஸ் ரிங்குக்குள்ள சண்டை போட்டு 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அதுக்காக அவர் வின் ஆவார்னு ஓவரால் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அதுக்கான சான்ஸ் இங்க சுத்தமா கிடையாது. சோ என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த மேட்சோட வின்னர் கந்தர். அடுத்தது நைட் 1 மெயின் event CM Punk vs Cody Rhodes for WWE Undisputed Championship. இந்த மேட்சை பத்தி நான் என்ன சொல்றது, ஒரு ஸ்டோரி லைனா நான் ரொம்ப டிசப்பாயிண்டட் லெவல்ல தான் இருக்கேன். ஏன்னா இவங்க 2 பேருமே ஒரு பிரைம் பிளேயர்ஸ். ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிடுவாங்க நான் நினைச்சேன். ஆனா பெல்ட் மூஞ்சில போட்டதும் மைக்கு கீழே போட்டதும் தான் இவங்களால கிரியேட் பண்ண முடிய ஒரு ஸ்டோரி லைன்னா அது என்ன மன ரீதியா ரொம்பவே ஹர்ட் பண்ணுது. ஏன்னா இவங்க கிட்ட நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எதிர்பார்த்துட்டேன் போல. எதிர்பார்த்ததுல ஒரு 80% கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 50% கொடுத்துருக்கலாம். ஆனா 5% கூட கிடைக்கலங்கிறதா ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம். என்ன நாளைக்கு ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் இருக்க போகுது, சாட்டர்டேவோட மெயின் இவெண்ட் இவங்க. சோ கண்டிப்பா அதுல பெருசா எந்த விஷயம் பண்ண போறது இல்ல. மேபி ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணிப்பாங்க, இல்ல 2 குத்து விட்டுப்பாங்க. அதை விட்டு எந்த ஒரு விஷயமும் நடக்க போறது இல்ல. அட்லீஸ்ட் ரெசல்மேனியால ராண்டி ஆர்டனை ஹீலா மாத்தி நம்மள ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி விட்டாங்க. மேட்ச் சொதப்பிச்சு, சரி அதை விடுங்க. அதே மாதிரி இங்கே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணி நம்மள இன்வால்வ் பண்ண வச்சிருவாங்கன்னு பார்த்தேன். பட் கொஞ்சம் கூட அதுக்காக இவங்க அட்டெம்ப்ட் பண்ணல. என்ன மனசுக்குள்ள இருக்கிற நப்பாஸ் என்ன, ஏதோ ஒரு மேஜிக் நடந்து நம்ம ராண்டி ஆர்டன் உள்ள வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணி கோடி ரோட்ஸ் ஒரு 4-5 மாசம் வெளியே தள்ளிட்டு ராண்டி சிஎம் பங்கு ஒரு ரைவல்ரி டெவலப் பண்ணலாம். இல்ல சிஎம் பங்கு தனியா ஒரு ட்ராக்ல விட்டுட்டு ராண்டிக்கு கோடிக்கு மட்டும் ஒரு 3 ஸ்டேஜ் ரைவல்ரி மாதிரி கொண்டு போகலாம். பட் இது எல்லாமே ராண்டி உள்ள வந்தா மட்டும்தான். மேபி ஆடடா நம்ம கெவின் ஓவன்ஸ் கூட சொல்லலாம். பட் கெவின் ஓவன்ஸுக்கு சிஎம் பங்குக்கும் என்ன ஒரு ரைவல்ரி போன்னு எனக்கு தெரியல. கோடி ரோட்ஸ் கிட்ட வேணா ஒரு ஹேட்டட் இருக்கு. பட் ஒரு மேட்சா கண்டிப்பா ஒரு எக்ஸலன்ட் மேட்ச் நமக்கு கொடுத்துருவாங்கன்னு நம்ம கேரண்டியா சொல்லலாம். என்ன அதுக்கான பில்டப் தான் சொதப்பிட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். பாப்போம். நம்ம சிஎம் பங்க வேற கார்பரேட் பங்குன்னு அப்பப்ப ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்கானுங்க. எப்படி நம்ம கோடி ரோட்ஸ் இவனுக்கு ஹீலா மாத்த போறது இல்ல. மேபி இந்த மேட்சுக்கு நடுவில் நம்ம சிஎம் பங்க் கூட ஹீலா மாறினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டோரி லைன் கொஞ்சம் நல்லாவே போகும். ஸ்மாக்டவுன் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா மாறும். இங்க நம்ம ட்ரிபிள் எச் தான் பாவம் கொஞ்சம் ட்ரிக்கியான சிச்சுவேஷன்ல இருக்காரு. ஏன்னா தன்னோட கோல்டன் பை கோடி ரோட்ஸ் கிட்ட சாம்பியன்ஷிப் இருக்கும்போது ஸ்மாக்டவுன் ஒன்றும் பெருசா பர்ஃபார்ம் பண்ணல, ரொம்பவே புவரா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல சிஎம் பங்க் கையில சாம்பியன்ஷிப் இருக்கு. அந்த அளவு புவர் இல்லைனால லைட்டா ஒரு சின்ன மொமெண்டம் கிடைச்சிட்டு இருக்கு அவங்களோட அந்த டிஆர்பி ரேட்டிங்ல பார்க்கும்போது. சோ அந்த மொமெண்டத்தை கேரி ஆன் பண்ணோம்னா பெல்ட் சிஎம் பங்க் கையில தான் இருக்கும். இல்ல ட்ரிபிள்
ஜட்ஜ் செல்ஃபிஷா யோசிச்சு தனக்கான ஃபேவரட் பிளேயர் தான் வேணும்னு நினைச்சா கோடி ரோட்ஸ் கையில சாம்பியன்ஷிப் போகும். சோ கொஞ்சம் உன்னிப்பா பாத்தீங்கன்னா this is going to be a battle between TKO and Triple H. எப்படி Triple H ஓட பாஸ் நம்ம TKO தான். சோ இவங்க சொல்ற இடத்துக்கு தான் ஒரு மண்டை ஆட்ட போறாரு. சோ என்னோட prediction இந்த மேட்சோட வின்னர் and still WWE undisputed champion CM Punk. அடுத்தது நைட் ஓட ஷோஸ்க்குள்ள நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ட்ரிக் வில்லியம்ஸ் vs Baron Corbin for United States Championship. இந்த மேட்ச் எல்லாம் நம்ம லிஸ்ட்லயே கிடையாது. கடைசி நிமிஷத்துல அப்படி இப்படி கிண்டி ஒரு மேட்சை கிரியேட் பண்ணிட்டானுங்க. நமக்கு கடந்த 2 மாசமா இவனுக்கு கொடுத்த ஹிண்ட் என்னன்னா கார்மெலோ ஹேஸ் இந்த ரிக்கி ஸ்டெயின் தான் இந்த சாம்பியன்ஷிப்புக்கு ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சா வருவ மாதிரி தான் எல்லா ஹிண்ட்டும் கொடுத்தானுங்க. திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இந்த பேரன் கார்பன் மறுபடியும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி உள்ள வந்த உடனே டைரக்டா டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ட்ரிக் வில்லியம்ஸையும் எந்த ஒரு தப்புமே சொல்ல முடியாது. ஏன்னா ரெசல்மேனியால வின் பண்ணதுல இருந்து ஒரு சாம்பியனா ஒரு ஹீலா ஒரு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலேயே இந்த பேரன் கார்பனுக்கு பதிலா அவங்க 2 பேருக்கு கூட ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் கொடுத்திருந்தாங்கன்னா அட்டகாசமா இருந்திருக்கும். அந்த ஒரு பீக் மூமெண்டத்தை ஏன் மிஸ் பண்ணாங்க எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா அவங்க 2 பேர்த்த கூட இந்த பேரன் கார்பன் சூப்பரான ஒரு மேட்ச் கொடுப்பாருன்னு இவங்க நம்பினாங்களான்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. 2 யங் பிளேயர்ஸ் கிட்ட இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி பறிச்சு இவங்களுக்கு கொடுத்தது எனக்கு என்னமோ சரியா படல. கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மேபி அவர் ஹீலா ரிட்டர்ன் வந்த மூமெண்ட் அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணா இந்த மேட்ச்ல அவருக்கு தான் ஒரு ஹை கிரவுண்ட் இருக்கும். சோ எனக்கு என்னமோ இது ஒரு 3 ஸ்டேஜ் ரைவல்ரியா போய் அதுக்கப்புறம் ஃபேட்டல் 4-வே டைரக்ஷன்ல போய் நிக்குமோன்னு தோணுது. சோ என்னோட பிரெடிக்ஷன் இந்த மேட்சோட வின்னர் நியூ USA சாம்பியன் பேரன் கார்பன். அடுத்தது ஃபின் பேலர் vs சேமி ஜெயின். இந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்கு நம்பர் 1 கண்டெண்டரா மாறுவாங்க. சோ கோடி ரோட்ஸோ CM Punkோ யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு அடுத்த ஆப்போனண்டா இருக்க போறது இந்த மேட்சோட வின்னர். சேமி ஜெயின் ரொம்பவே பாவம். வெறும் 9 நல்ல சாம்பியன்ஷிப் புடுங்கிட்டானுங்க. ஃபின் பேலர் அவரு ஒண்ணுமே பாவம். ஏன்னா 2 வருஷமா ஜட்ஜ்மெண்ட்னு ஒரு டீமுக்குள்ள போட்டு அந்த மனுஷனோட மொமெண்டத்தையே கருக்கிட்டானுங்க. ஒரு வழியா ஃபின் பேலரை அப்படியே எலிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சேமி ஜெயினும் பாவம் சாம்பியன்ஷிப் கொடுத்து அதை என்ஜாய் பண்றதுக்குள்ள கையில இருந்து புடுங்கிட்டானுங்க. இப்ப இவங்க 2 பேத்துக்குள்ள மேட்ச் நடக்கும்போது நம்ம கேரண்டியா சொல்லலாம் ஒரு பேங்கர் மேட்ச் நமக்கு கிடைக்கும். ஆனா இதுல வின் பண்ற 2 பேருமே அடுத்த அந்த சாம்பியன்ஷிப் மேட்சுக்குள்ள போய் அதுல வின் பண்ணுவாங்கன்னு சொல்ற லெவல்ல இல்ல. ஏன்னா CM Punk கோடி ரோட்ஸ்ங்கிறது ஒரு பிக்கர் நேம் கம்பேர்ட் டு ஃபின் பேலர் அண்ட் சேமி ஜெயின். ஏதோ ஒரு அதிசயங்கள் நடந்தா இதுல இருந்து போற மனசு அங்க வின் பண்ணலாம். பட் அதிசயம் நடந்தா மட்டும்தான் அதுக்கான பெரிய வாய்ப்பு கிடையாது. எனக்கு என்னமோ இந்த மேட்ச்ல கண்டிப்பா இந்த டாமாட்டாங்க இருக்காங்கல்ல அவங்க மேபி உள்ள வந்து ஃபின் பேலர் அட்டாக் பண்ணுவாங்களோன்னு தோணுது. இல்ல சேமி ஜெயின் தன்னோட புது கூட்டாளியா ஒரு டெட் பாடி வச்சு சுத்திட்டு இருக்காருல ஜானி கார்கானோ அந்த மனுஷன் பாவம் அப்படியே படுத்த மேனிக்கே கடந்துட்டு இருக்கான். மேபி அவரும் உள்ள வந்து ஏதாச்சும் ஒரு கீ ரோல் பிளே பண்ணலாம். அப்படி ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் நடந்து உள்ள கசமுசா நடக்கும் நான் நினைக்கிறேன். சோ என்னோட பிரெடிக்ஷன் இந்த மேட்சோட வின்னர் சேமி ஜெயின். அடுத்தது டான் நியூசன் vs டாமினிக் மிஸ்டீரியோ மணி இன் தி பேங்க் போல் மேட்ச். அதாவது ஒரு குச்சியை கட்டி அதுக்கு மேல மணி இன் தி பேக் தொங்க விட்டுருவாங்க. அந்த பேக்குள்ள டாமினிக் மிஸ்டீரியோட பணம் இருக்கு. அதே இந்த டானோசன் திருடிட்டு போயிட்டாரு. அதை கேட்டு வந்து தான் இவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. அதுதான் இதோட ஸ்டோரி லைன். சோ அந்த பணப்பைய இதுல தொங்க விட்டுருவாங்க. யார் அடிச்சு போய் அந்த பணப்பை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பணம் சொந்தம். இதுதான் இந்த மேட்சோட ஸ்டிப்புலேஷன். ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி டாமினிக் மிஸ்டீரியோ ஒரு மிகப்பெரிய ஹீலா வளர்ந்து வந்து நின்னுட்டு இருந்தான். அவனோட மொமெண்டத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி இப்ப ஜோக்கர் லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா நான் இந்த மனுஷனை அடுத்த ரேண்டி ஆர்டன்ல கம்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவரோட மொமெண்டத்தை மொத்தமா கொலாப்ஸ் பண்ணிட்டீங்க. எத்தனையோ பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்க கூட ஒரு இண்டிவிஜுவல் டைட்டிலே வேணாம் சாதாரண இண்டிவிஜுவல் 1-on-1 மேட்சை கொடுத்து அதை ஒரு 3 ஸ்டேஜ் ரைவல்ரியா மாத்தி அந்த பையனுக்கு ஒரு மிகப்பெரிய எலிவேஷன் நீங்க கொடுத்துருக்கலாம். பட் உங்க கையில கிடைச்ச வெண்ணைய தேவையில்லாம நழுவு விட்டுட்டீங்க. இனி மறுபடியும் அந்த மனுஷனை ஒரு ஹீலா கொண்டு வரதோ இல்ல பேபி ஃபேஸா கொண்டு வரதோ கண்டிப்பா டைம் எடுக்கும். பாருங்களேன் இந்த மேட்ச்ல ஒரு பேச்சுக்கு கூட டாமினிக் மிஸ்டீரியோ ஜெயிப்பாரு எனக்கு சொல்ல தோணல. ஏன்னா அந்த மனுஷனை அந்த அளவுக்கு நீங்க மட்டப்படுத்திட்டீங்க. மத்தபடி இந்த மேட்ச்ல டானோசன் ஒன்னும் பெருசா இன்ட்ரிங் பெர்ஃபார்மன்ஸா கொடுக்க போறது இல்ல. யூ ஆர் கர்சன் சொல்ல போறாரு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் பட்டாசு வெடிக்கும் இல்ல வேற யாராச்சும் வந்து இன்டர்ஃபியரன்ஸ் நடந்து சின்ன குழப்பங்கள் நடக்கலாம். அது போக இவங்க ஸ்டோரி லைனுக்குள்ளதான் ஒரு அமெரிக்கன் பாக்ஸர் உள்ள வந்து ஒரு உழப்புனாரு. TKO எப்பயும் போல தன்னோட செலிபிரிட்டி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த மேட்ச்லயும் ஏதோ ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரோ இல்ல ஒரு பேஸ்பால் பிளேயரோ உள்ள வந்து ஏதாச்சும் ஒரு உழப்பல் பண்ணலாம். மத்தபடி இந்த மேட்ச்ல இருந்து நமக்கு பெருசா ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. சோ என்னோட பிரெடிக்ஷன் இந்த மேட்சோட வின்னர் டான் ஹியூசன். அடுத்தது 5 விமன் லேடர் மேட்ச் ஃபார் WWE இன்ட்ரீம் சாம்பியன்ஷிப். அது என்ன இன்ட்ரீம் சாம்பியன்ஷிப் நீங்க கேட்கலாம். நம்ம ரியா ரிப்ளி தான் ஸ்மாக்டவுனோட விமன் சாம்பியனா இருந்தாங்க. அவங்களுக்கு இன்ஜுரி ஆயிருச்சு. அதனால அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனா அவங்க கையில இருந்து பெல்ட் புடுங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சோ அவங்க உள்ள வர்ற வரைக்கும் டெம்பரவரியா ஒரு சாம்பியனை ரெடி பண்ணுவோம்னு சொல்லி அதுக்காக ஒரு இன்ட்ரீம் சாம்பியன்ஷிப்பை உருவாக்குறாங்க. அந்த சாம்பியன்ஷிப்புக்காக தான் இப்ப மேட்ச் நடக்க போகுது. இதுல யாரு வினரா இருக்க போறாங்களோ ரியா ரிப்ளி வரும்போது அவங்களுக்கு மறுபடியும் ஒரு பெல்ட்டுக்கான மேட்ச் வரும். இந்த மேட்ச்க்குள்ள யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா ஜேட் கார்கேல், சார்லட் ஃபயர், டெஃப்னி ஸ்டாடன், செல்சி கிரீன் அண்ட் 5வது பிளேயர் யாருன்னு இப்ப வரைக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அது நயா ஜாக்ஸா தான் இருக்க போகுது. ஏன்னா 2 வாரம் தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு குவாலிஃபயர் மேட்ச் கொடுக்குறாங்க. பட் மத்தவங்களோட இன்டர்ஃபியரன்ஸ்னால அவங்க தோத்துட்டாங்கன்னு ரிசல்ட் வருது. மேபி அந்த டிஃபென்ஸை எடுத்து வச்சு வர்ற ஸ்மாக்டவுன் எபிசோட்ல அவங்களே டைரக்டா குவாலிஃபை ஆகலாம். சோ இந்த 5 விமனுக்கு நடுவுல தான் இந்த லேடர் மேட்ச் நடக்க போகுது. உண்மையிலேயே இந்த மேட்ச் பட்டாசா இருக்க போகுது. ஏன்னா டிஃப்னி ஸ்டாடன் ஆகட்டும் சார்லட் ஃபயர் ஆகட்டும் பறந்து அடிக்க போறாங்க. ஜேட் கார்கலும் நயா ஜாக்ஸும் லேடர் தூக்கி
தூக்கி வீச போறாங்க. செல்சி கிரீன் அப்பாவி நடுவுல மாட்டிட்டு இந்த பக்கத்து அடி வாங்காம அந்த பக்கத்து அடி வாங்காம ஓடிட்டு அப்படியே காமெடி பண்ணிட்டு இருக்க போறாங்க. சோ ஒரு விஷுவலா நமக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்ச் இவங்க கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மேட்சுக்குள்ள ஆல்ரெடி ஜேக் கார்களுக்கும் சார்லட் ஃபேருக்கும் ரைவல்ரி போயிட்டு இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருமே தன்னோட ஹேட்டரை தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்க போறாங்க. நயா ஜாக்ஸுக்கு இன்ட்ரீம் சாம்பியன்ஷிப் அதுவும் லேடர்ல ஏறி வின் பண்ற அளவுக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்க போறது இல்ல. மீதி இருக்கிற ரெண்டு பேர் தான், ஒன்னு செல்சி கிரீன், ஒன்னு டிஃபனி ஸ்டாடன். டிஃபனி ஸ்டாடன் ட்ரிபிள் எச்சோட ஃபேவரட் பிளேயர். ஆல்ரெடி அவங்க கையில யுஎஸ்ஏ சாம்பியன்ஷிப் இருக்கு. ஆனா கிரவுட் எல்லாருமே செல்சி கிரீன் பக்கத்துல தான் இருக்காங்க. சமீப வாரமா நீங்க கவனிச்சீங்கன்னா எப்பெல்லாம் செல்சி கிரீன் உள்ள வராங்களோ அவ்வளவு பாப் கிடைக்குது. ஆனா இத்தனை நாள் இவங்க பின்னாடி இருக்கிற அந்த கிரவுட் ஃபாலோயிங் டபிள்யூடபிள்யூட கண்ணுக்கே தெரியல. மேபி இன்னைக்கு அவங்களோட கண்ணு ஓபன் ஆகும் நான் நம்புறேன். செல்சி கிரீனுக்கு அவங்களோட மொமெண்டத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சாம்பியன்ஷிப் கையில கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கிறேன். சோ என்னோட பிரெடிக்ஷன் இந்த மேட்சோட வின்னர் செல்சி கிரீன். அடுத்தது பென்டா vs சாட் கேபிள் ஃபார் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப். பென்டா ஒரு இன்டர்கான்டினல் சாம்பியனா தன்னால முடிஞ்ச பெஸ்ட் இப்ப வரைக்கும் கொடுத்துட்டாரு. அவரோட டைட்டில் ரெயினுக்கு நடுவுல அவருக்கு இன்ஜுரி ஆச்சு, அதனால சில வாரங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு போயிட்டாரு. பட் இப்ப பர்ஃபெக்ட் கண்டிஷன்ல உள்ள வந்துட்டாரு. ஆனா அவர் கைக்கு சாம்பியன்ஷிப் போகும்போது இருந்த மொமெண்டம் இப்போ ஓரளவு கீழே குறைஞ்சிருச்சு. அப்படி ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சாட் கேபிள் அவர் ட்ரிபிள் ஏல அந்த எல் கிராண்ட் அமெரிக்கான கேரக்டர் முடிச்சுட்டு வரும்போது ஒரு பயங்கரமான ஹைப் இருந்துச்சு. அது முடிஞ்ச அளவு கொஞ்சம் அப்படியே அவர் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரு மறுபடியும் டபிள்யூடபிள்யூ ரிட்டர்ன் வரும்போதே நான் சொல்லியிருந்தேன் இவரோட டைரக்ஷன் கண்டிப்பா இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் அதுவும் சம்மர் ஸ்லாமுக்கு தான் இருக்க போகுதுன்னு. இப்ப அதே மாதிரி அவங்க வந்து சம்மர் ஸ்லாம்ல நிக்கிறாங்க. இது வரைக்கும் சாட் கேபிளோட கையில ஒரு சிங்கிள் சாம்பியன்ஷிப் போனதே இல்ல. மேபி இந்த நைட் அந்த ஹிஸ்டரி மாறக்கூடும். ஏன்னா பென்டா ஹேட் a லாங் ஜர்னி as a சாம்பியன். இதுக்கப்புறம் மறுபடியும் அவருக்கு யூனிக்கான பிளேயர்ஸ் ஆப்போனண்டா கொடுக்குற அளவுக்கு இல்ல. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா மிட் கார்டு கூட அவர் பிளே பண்ணிட்டாரு. ஆனா சாட் கேபிளோட கைக்கு போனா மிகப்பெரிய விண்டோ ஓபன் ஆகும். இன்னும் நிறைய பிளேயர்ஸ் கூட புது மேட்சஸ் அவர் கிரியேட் பண்ணலாம். அது போக அவர் பின்னாடி மொமெண்டம் அண்ட் கிரவுட் ஃபாலோயிங் கரெக்டா இருக்கு. சோ WWE கண்டிப்பா அதை கேபிடலைஸ் பண்ணுவாங்க தான் நான் நம்புறேன். சோ என்னோட பிரெடிக்ஷன் இந்த மேட்சோட வின்னர் நியூ இன்டர்கான்டினல் சாம்பியன் சாட் கேபிள். அடுத்தது செத் ரோலின்ஸ் vs ரோமன் ரெயின்ஸ் ஃபார் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப். இந்த மேட்சுக்கான ஸ்டோரி லைன்ல புதுசா இவங்க எதுவுமே பண்ணல. இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்களோ அதை அப்படியே டிட்டோவா காப்பி பேஸ்ட் தான் பண்ணிருக்காங்க. சோ சிக்னிபிகண்டா இந்த மேட்சுக்கு இப்படி ஒரு பில்டப்னு வாய் பொளக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. எல்லாமே ரிப்பீட்டட் மோட்ல தான் இருந்திருக்கு. ஆனா இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் இது வரைக்கும் செத் ரோலின்ஸை தோக்கடிச்சதே இல்ல. when it matters the mostங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய டேக்லைனா நிக்குது. ரோமன் ரெயின்ஸ் அதைத்தான் மென்ஷன் பண்ணி என் குடும்பத்தோட கண்ணு முன்னாடி உன்னை கண்டிப்பா நான் தோக்கடிச்சே ஆகணும், இது எனக்கு ஒரு நீடு கிடையாது, இது எனக்கு மஸ்ட்ங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. சோ ஒரு ட்ரைபல் சீஃபா ரோமன் ரெயின்ஸ் தன்னை இங்க நிரூபிச்சு ஆகணும். அதுக்கான மேட்ச் தான் இது. செத் ரோலின்ஸ் எப்பயும் போல ரோமன் ரெயின்ஸோட மைண்டுக்குள்ள விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா நம்ம ரோமன் ரெயின்ஸ் எல்லா வாரமும் கோவப்பட்டு அவரோட ட்ராப்ல போய் கரெக்டா விழுந்துடுறாரு. இன்னொரு விஷயத்த சொல்லட்டுமா, இவங்க இன்ரிங்ல பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்த அந்த ஸ்டோரி லைன் எலிவேஷனை விட ஒரு ப்ரீ ஷூட் வீடியோல பால் ஹேமன் ஒரு 2 நிமிஷம் பேசியிருப்பாரு. அந்த கிளிப்பிங் மட்டும் நீங்க பாருங்க. அந்த மனுஷன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இவங்க ஸ்டோரி லைனை விட இதுக்கான பில்டப் பயங்கரமா கொடுக்குது. நீங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த எந்த ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டையும் பார்க்க தேவையில்லை. டைரக்டா பால் ஹேமனோட அந்த கிளிப்பை போய் பாருங்க. உங்களை அறியாம இந்த மேட்சுக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆயிரும். ஏன்னா அந்த மனுஷன் பேச்சு வச்சிருக்க விஷயங்கள் அப்படி. That's a little too volatile. And it's way too personal for Roman Reigns. மத்தபடி ரோமன் தன்னோட பிளட் லைன் டீம்ல இருந்து யாரும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாருங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கு அர்த்தம் மேபி ஒரு புது பிளட் லைன் மெம்பர் உள்ள வரலாம். இல்ல எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு கிளீனான மேட்ச் நடக்கணும் நம்ம எதிர்பார்க்கலாம். உடனே எல்லாரும் டீன் ஆம்ப்ரோஸ் உள்ள வருவாரா ப்ரோன்னு கேட்காதீங்க. கண்டிப்பா அந்த மனுஷன் வரமாட்டான். ஏன்னா AEWல இன்னும் ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்ட் அவர் சைன் பண்ணிட்டார். சோ ஜான் மாக்ஸ்லி இஸ் த AEW, அதுல எந்த ஒரு சந்தேகம் வேணாம். அது போக ரோமன் ரெயின்ஸ் இந்த சாம்பியன்ஷிப் வின் பண்ணி அவருக்கு இருந்த ஒரே ஆப்போனன்ட் ஜேக்கப் பாட்டு மட்டும்தான். அதுக்கப்புறம் டைரக்டா அவர் செத் ரோலின்ஸ் ஆப்போனன்ட் தான் வந்திருக்காரு. சோ அவரோட டைட்டில் ரெயின் இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல முடிச்சிருவாங்களான்னு எனக்கு தெரியல. அது போக ரோமன் எந்த ஒரு ஹாலிவுட் மூவிலயும் சைன் பண்ணல. சோ ஒரு சாம்பியனா இருக்க வேண்டிய டைம் அவர் கையில இருக்கு. பட் பாப்போம் இந்த மேட்ச்ல வின் பண்ணக்கூடியது செத் ரோலின்ஸோட ஆர்கிடெக்சரல் மைண்ட் கேமா இல்ல ரோமன் ரெயின்ஸோட ஈகோவான்னு. என்னோட பிரெடிக்ஷன் இந்த மேட்சோட வின்னர் அண்ட் ஸ்டில் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ். ரெஸ்லர்ஸ், இது என்னோட ஒபினியன் அண்ட் பிரெடிக்ஷன் தான். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிரெடிக்ஷன் இருக்கும். அது என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது போக சம்மர் ஸ்லாம் முடிஞ்ச உடனே நம்ம ரெஸ்லிங் ரோஸ்ட் எபிசோட் நம்பர் 3க்கு ரெடி ஆகிக்கலாம். ஏன்னா இதுல என்னென்னலாம் நடக்க போறதுங்கிறத வச்சுதான் நம்ம 3rd எபிசோட ரோஸ்ட் ரெடி பண்ண போறோம். அதுக்கான ஸ்டெப் அடுத்த வாரம் நான் இன்ஸ்டாகிராம்ல என்னோட போஸ்ட் போட்டுறேன். வந்து கமெண்ட்ஸ்ல உங்க வன்மத்தை கக்குங்க. தயவு செஞ்சு ரொம்ப ஷார்ட்டான கொஸ்டினா கேளுங்க. பேரா போட்டீங்கன்னா அது வீடியோல படிக்கிறதுக்காகவே ரொம்ப டைம் எடுத்துக்குது. சோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சிங்கிள் கொஸ்டின்ல முடிங்க. இன் கேஸ் உங்களுக்கு மல்டிபிள் கொஸ்டின் இருக்குன்னா மல்டிபிளா அதை பிரிச்சு கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. சோ ஏதாச்சும் ஒரு ரிப்பீட்டட் போர்ஷன் இருந்துச்சுன்னா நான் அதை இக்னோர் பண்ணிட்டு யூனிக்கா இருக்கிறத மட்டும் கேப்சர் பண்ணிக்கலாம். மத்தபடி இது எல்லாமே எந்த அளவுக்கு நம்ம பிடிச்சனுக்கு ஏத்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறது இந்த வீக்கெண்ட் நமக்கு தெரிஞ்சிட போகுது. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் டச் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். Until next time.